வேலையை முடிச்சு கொடுங்க சார். சும்மா திங்கிறதே. சார், எங்கள் அப்பாவை கொண்டவனோட ஃபைல் வேணும் சார். ஒருத்தன் விடாமல் அத்தனை பேர் டீட்டெயில்ஸும் வேணும் சார். என்னப்பா புதுசாக அப்பா மேலே இருக்கிற? இப்போ தான் சார் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். டேய், நீ வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் இதை கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். இப்போவாது கேட்டே சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் இரு வரேன். டேய், என்னடா ஆச்சு? உன்னையே தாண்டா. இது வந்தால் மாணிக்கம் பிரைம் அக்யூஸ்ட். உங்கள் அப்பா போட்டு தரலாம். இவனா அன்னைக்கு ஜெயில இவன் மரவட்ட அவன் தம்பி. டேய், இந்த காட்டீர் தான்டா அன்னைக்கு நீ ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டு வயித்துல ஏறி ஏறி நிச்சான். இவனை சும்மா விட கூடாதா மாப்ள? டேய் சார் சொல்லுயா. ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும் சார். அது உங்கள் ஸ்டேஷன்லேயே கொடுக்க வேண்டியது தானே? எதுக்கு கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி என்கிட்ட கொடுக்க வந்திருக்கேன்? இது நீங்கள் கொடுத்த வேலை சார். யார் நீ? என்கவுண்டரில் இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் சிங்காரத்தோட பையன் சார். என்னையா போலீஸ் வேலை பிடிக்கலையா? அப்பாவை கொண்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன் சார். நீ போலீஸ் தானேயா? ஆளை கண்டுபிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிற்க வைக்க வேண்டியது தானே? சார், இங்கே எடுபடி வேலை பார்த்துட்டு என்னால் அதை பண்ண முடியாது சார். எடுபடி வேலையா? டேய், போலீஸ் வேலைன்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நீ எல்லாம் ஒரு போலீஸாடா? ஓசியில் வேலைக்கு சேர்ந்தவன் உதவ கரையாக தான் இருப்பான்னு நிரூபிச்சல. நீ இந்த வேலையை கேவலப்படுத்தலடா. இந்த வேலை கிடைக்க காரணமா இருந்த உங்க அப்பனை கேவலப்படுத்துற. டேய், உங்க அப்பா யாரு? எனக்கு மாமனா மச்சானா? அவன் செத்துட்டான் தெரிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உனக்கு வேலை போட்டு கொடுத்தா. டேய், உங்க அப்பனை இப்படி பார்த்தேன்னு தெரியுமா உனக்கு? அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போப்பா. என்ன அந்த பக்கம் டிராபிக் எவ்வளவு தூரம் நிக்குது? திருப்பறதுக்குள்ள பின்னாடி வந்துட்டான் சார். பின்னால போன்னு சொல்றேன்லடா. வண்டி அடியா? அந்த பக்கம் வண்டி எல்லாம் நிக்குது இல்ல? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? வண்டிங்க கொண்டு போட்டுருக்கீங்க. எடுங்க. யோ, ரெடியா நீ? ஓட்டை பண்ணி போயா பாத்துக்க. டிராபிக் ஜாம் ஆகிடுச்சா இல்லையா? பின்னால அடியா? நம்மளே ரூல்ஸை மதிச்சாதான் பப்ளிக் ஒழுங்கா நடந்துக்கும். நம்மளே முன்மாதிரியா நடந்துக்கணும். எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. ஆக்சிடென்ட் யார் பொறுப்பு? எடு வண்டியா? பின்னால அடி. பின்னால எடுக்கிறேன். யோ, யோசவா சார், நான் போய் பேசவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சைரனை பார்த்து அந்த ஆளு நம்மளை கத்துறான். போ, அப்படியே பின்னால போ. இந்த மாதிரி ஆளுங்களால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அது யாருன்னு விசாரிச்சு வைங்க. யாருக்கும் பயப்படாது. உங்க அப்பாவோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட பழகினது ஏன் பேசுனது கூட கிடையாது. அவர் செத்துட்டான்னு கேள்விப்பட்டோன்னு ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது சரி தான் உனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தேன். அந்த வேலையை தான் இப்படி கேவலமாக குறை சொல்லிட்டு வந்து நிற்கிறேன். டேய், நம்ம ஸ்டேட்டில் போலீஸில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுமே குறை சொல்லிட்டு வந்து நிற்கிறியே உன்னெல்லாம். டேய், இனி கிறிஸ்மஸ்டா. எத்தனை போலீஸ்காரன் சர்ச்சுக்கு போகாம பொண்டாட்டி பிள்ளை கூட இல்லாமல் டியூட்டியை பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா? தீபாவளி, பொங்கல், நல்ல நாள், கெட்ட நாள் இது எதுவுமே இல்லாமல் ஏன் பிள்ளைங்க என்ன படிக்கணும் கூட தெரியாமல் டியூட்டி அலையிறா போலீஸ்காரன். விஐபி பந்தோபஸ்துன்னு காலையிலிருந்து சாயங்காலம் வரணும். அத்துவான காட்டில் தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாம கால் கடுக்க நின்று தன் கடமையை சேரவன் தான்டா போலீஸ்காரன். அவனுக்கு சோறு கூட எங்க கேட்கறதுன்னு தெரியாம பசியோட இருப்பான்டா. ஆனா மறுநாள் காலையில டியூட்டி வருவான்டா. கலவரம், மதச்சண்டை, ஜாதி சண்டை எல்லாத்துக்கும் உயிரை பணையம் வச்சு நெஞ்ச நிமித்துக்கு முன்னாடி போய் நிக்கிறவன்டா போலீஸ்காரன். ஏன் கட்டின பொண்டாட்டி பிரசவலியில் இருக்கும்போது சொந்தக்காரங்களை பார்த்துக்க விட்டுட்டு டியூட்டிக்கு போறவன்டா போலீஸ்காரன். அந்த மாதிரி போலீஸ்காரன் தான் உங்க அப்ப. அவனுக்கு பிறந்துட்டு இப்படி வந்து பேசுறேன். கேவலமா இல்ல உனக்கு? நான் என்ன இந்த சீட்ல உட்காந்துட்டு பந்தவா தேய்ச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? சிட்டியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட சிஎம், மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரி, பப்ளிக், மீடியான்னு போட்டு கிழிப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். தலையை பிச்சுக்கணும். டேய், நான் ஐபிஎஸ் படிச்சவன்டா. முதல்ல டியூட்டியில் ஜாயின் பண்ணும்போது மினிஸ்டர் வீட்டில் காலையில இருந்து சாயங்காலம் வாசல்ல நின்று இருக்கேன். ஏன் நிக்கணும்னு கேட்டேன்னா அது என் டியூட்டி. நேர்மையா இருந்த ஒரே காரணத்துக்காக 7 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கடா. 7 தடவை பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு ஊரா சுத்தி இருக்கேன், அலைஞ்சிருக்கேன். போலீஸ் வரி எனக்குள்ள இருக்குடா. போலீஸ் வேலை என் கனவுடா. ஒவ்வொரு போலீஸ்காரர்களும் கனவு இருக்கணும்டா. டேய், எந்த வேலையுமே நேசி செய்யணும். அதை கேவலமா நினைக்க கூடாது. போலீஸ்காரனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், உயிரே போற பிரச்சனை வந்தாலும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. நிமிடா. போலீஸ்காரனுக்கு ஃபயர் உள்ள இருக்கணும், வெளியே சிரிச்சுட்டு இருக்கணும், காத்து இருக்கணும், பொறுமையா இருக்கணும்.
நேரம் வரும்போது எதிரியை தட்டி தூக்குறோம். போய் தட்டி தூக்குடா. அதை விட்டுட்டு வேலை வேணாம் இது வேணான்னு வெக்கம் இல்லாம வந்து நிக்கிறான். இன்னொரு தடவை இப்படி பார்த்த உன்னைங்க அவ்வளவுதான். சீ பா. சார், எங்கள் அப்பாவை கொண்டு ஜெயிலில் பத்திரமா இருந்தான் சார். ஆனால் பேப்பரில் தலைமறைவுன்னு நியூஸ் வந்துச்சு. அது காரணம் யார் சார்? அவங்கள நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சார். ஆனால் அவன் யார் எங்கே இருந்தாலும் அத்தனை பேரையும் நான் தூக்கி காட்டுவேன் சார். ஹலோ ஏகாம்பரம், நான் தான் கவுன்சிலர் தம்பி பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணனுக்கு பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கேன். 2 போலீஸ் அனுப்பி என்ன? நானே வரேன் சார். ஓ, உடனே பல்ல காட்டாதையா. 2 பிசி அனுப்பி அது போது நான் பார்த்துக்கிறேன் மொத்தம். சரி சார், அனுப்புகிறேன். பை ஃபோனை. டேய், அந்த ஏசி போன் மாட்டான்டா. என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். அந்த கவுன்சிலர் கோவிந்த தம்பி என்கிட்ட எகத்தாளமாக பேசுகிறான்டா. என்ன சார் சொல்றீங்க? உங்களையா? இன்னைக்கு அண்ணனும் தம்பியும் பிறந்தநாள் கொண்டாடுறானுங்களாம். எப்படியும் பொம்பளைங்களோட கூத்தடிப்பானுங்க. என்னாச்சு? நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு ஜருகப்பட சிலை எடுத்து வச்சுக்கோ. அதே மாதிரி மரவட்டை ஒன்று எடுத்து வச்சுக்கோ. சரிண்ணா. இன்னைக்கு நைட் அவன் வீட்டில் பூந்து எல்லாரும் அடிக்கணும். ஓகே. இது ஒரு பெரிய சிக்ஸ் ஆகுது. நான் மாப்பிள்ள, நீ புதுசாக ஹெல்மெட்லாம் போட்டிருக்க. நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண தானே அடுத்த தட்டி கேட்க முடியும். அதான் நீ தட்டி கேட்குறியோ அடுத்தவங்கிட்ட ஜட்டி கேட்குறியோ, வர வர ஆளே ரொம்ப மாறிட்டடா. ஏடா, என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குடா. நீ நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுது. ஏய், மற்றவங்கள மாதிரி நானும் எங்கள் அப்பா எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அதை நினச்சாலே இல்லை கண். நீ இப்போ கொஞ்ச நாளாவே என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க. நானும் பார்த்துக்கிறேன். ஒரு 10 நாளா ராத்திரி ஆனால் அப்பா அப்பான்னு குழம்பி தள்ளுற. ஏன்டா அப்படி இருக்க? இல்லைடா, அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் கஷ்டம் எனக்கு தெரியல. அவர் கஷ்டம் எனக்கு தெரியும் போது அவர் உயிரோட இல்லை. அதை நினச்சாலே கஷ்டமாக இருக்கு. உன் கூட பழகிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இப்போ அப்பா டாப்பியை நிப்பாட்டிட்டு வேறு ஏதாவது பேசுறியா இல்லை வண்டியை விட்டு கீழே இருக்கவா? இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? கவுன்சிலர் பார்ட்டியில் வந்து மரவட்டியும் அண்ணன் பாணிக்கம்மா என்னை போட்டு தலை வந்திருந்தானுங்க. ஏய், என்னடா சொல்ற? அவங்க எப்படி அங்கே வந்தாங்க? அங்கே பொம்பளை மாதிரி 2 பேர் கோக்குமாக சுற்றி இருந்தாங்க தெரியுமா? ஆமாம், அரக்கி மாதிரி இருந்துச்சுலே அதுங்களா? அதுங்களே தான். ஏய், அவங்க அங்கேயே வந்து சொருக வேண்டியதானடா. எஸ்கேப் ஆயிட்டானுங்கடா. குத்த வரும்போது அவன் தானே எனக்கு தெரியல. எங்கே இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி பழிக்கு பழி வாழ தானே. அப்படியே வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டேன். இவன் நீ நிப்பாட்டு, நான் சொல்கிறேன். எதுக்கு? நிப்பாட்டு. ஹவு 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 எதுக்குடா நிறுத்த சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன் மாப்பிள்ள? போடா நீயும் கொப்பாவும் மாணிக்கமா ஆள விடுற சாமி. நான் கிட்ட டிரான்ஸ்ஃபர் வாங்கியா குடிச்சுக்கிறேன். ராத்திரி ஆனாவே அப்பா அப்பா போட்டு உயிரை. நீ கூட வாடா. ஹாய். என்ன அந்த பக்கம்? இல்லை, டியூட்டி அதான் போகலாம். சரி வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். போகலாம். ஓகேவா? தேங்க்யூ. அப்புறம் பார்க்கலாம். அடி போனா அவனி. என்னடா அதிசயமா இங்கே வந்திருக்க? அது ஏன்டா கேட்குற? இந்த விஸ்வாங்கிறவன் போட்டு உயிரை வாங்குறான்டா. டிசைனாக டார்ச்சர் பண்ணுறான். அவன்கிட்ட மாட்டி பண்ணிட்டான்டா. என்னை கேட்டால் பார்க்கலன்னு சொல்லிடு. ஐயோ, இவன் இம்சம் தாங்க முடியலன்னு தான் கடையை மாற்றி வந்தோம். கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டான். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே. சொல்லிடாதரா. மாப்ள, நம்ம கையேந்தி போவனை பார்த்த அங்கேயே காட்டி கொடுத்துட்டான் களவாணி. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் சார்? டே வணங்கா, இங்க என்னடா பண்ற? திருட மாதிரி வந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம கடையை விட்டு இங்கே வந்துட்ட கலெக்ஷனா? டே விளங்காதவனே, உனக்கு பயந்தாண்டா இங்கே நின்றுக்கிறீங்க.
உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ஒன்று தான், பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டுக்கிட்டே இருக்கிறது ஒன்று தான்டா. ஒரு மனுஷன் எப்பயாச்சும் பயப்படலாம்டா. எப்பயுமே வேலை பயப்படுறது 24 hours கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி 24 மணி நேரம் உனக்கு சேவை செஞ்சே நான் ஓஞ்சு போயிடுவேன் போலேடா. பேசுகிறா கோயிலில் இருக்கிற சாமிக்கு என் கஷ்டம் தெரியுமோ இல்லையோன்னு எனக்கு தெரியாதுடா. நான் என் கஷ்டம் தெரிஞ்ச உன்னை என் சாமியாக நினச்சேன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். வலிக்குதுடா. இவன் இருந்தாலும் இம்சையாக இருக்குது, இல்லைனாலும் இம்சையாக இருக்குது. என்னன்னு சொல்லி தோணலாம். அது அது பூர்ணிமா இன்னைக்கு என்னை பார்த்து லுக்கு விட்டுச்சா, அது எப்படி இருந்தது தெரியுமா? இருந்துச்சுடா மச்சான். சாமி கதைன்னு சொல்லிட்டு மாமி கதைக்கு வந்துட்டேன் பார்த்தியா? ஏன்டா காலையில் நல்லா தானடா இருக்க, இப்போ போய் அந்த பரதேசி மாணிக்கத்தை விரட்டி பிடிக்க வேண்டியதானடா? காலையில் தான் டியூட்டி இருக்குல்ல, டியூட்டி டைமில் எங்கே போய் தேடி பிடிக்க முடியும்? ராத்திரி தான் தேடி பிடிக்க முடியும். அதானே, ராத்திரி தானே அப்பா அப்பான்னு பாசம் முட்டி அவுத்து விட்டு எங்கே உயிரை வாங்க முடியும்? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அது இல்லைடா, அப்பாவை ராத்திரி டைமில் தான் அதிகமாக பார்த்தது. சாயங்காலம் ஆனாலே அவன் ஞாபகம் தானாக வந்துடுதுடா. இதுதானே உன் பிரச்சனை. 2 நாள் இதை எப்படி சரி பண்ணுறேன்னு பாரு. வா அண்ணே, எவ்வளோண்ணே? 15 ரூபா. அப்பல பர்ஸை வச்சுட்டோண்டா, நீ கொடுத்துரு. ஏய், நீ அதை பர்ஸை வச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட பர்ஸே கிடையாதுடா. அது எப்படா வீட்டில் இருந்து வரும்போது மட்டும் வெறுங்கையோட வரணும், திரும்பி போகும்போது நல்லா நிறைய அள்ளிட்டு போகணும். போலீஸ் ஃபார்மில் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணு. ஆகுனா அப்படி மூஞ்சியை மட்டும் தொங்க போட்டுக்க. அண்ணே, பர்ஸை வச்சுட்டோண்டா, அப்புறமா வாங்கிக்கோங்க. தம்பி, என்ன அது 2 பேருமே ஒன்று சேர்ந்தாப்புல பர்ஸை வச்சுட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் கடையை மாற்றி வரும்போதே எனக்கு தெரியும். சரி, இன்னைக்கு 115 நினச்சிக்கிறேன். இடத்த காலி பண்ணுங்க. 115னா? 115ஆ? என்னண்ணே சொல்கிறீங்க? நீங்கள் புது போலீஸில் தம்பி. எங்களை மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் ரோட்டில் கடை வச்சுருக்கிறவங்க உங்கள் ஸ்டேஷனுக்கு மாமூலாக டெய்லி 100 ரூபா எடுக்கணும். என் கடையிலேருந்து மட்டும் 3000 ரூபா போகுது. உங்கள் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இந்த ஏரியாவில் மொத்தம் 2500 கடை இருக்குது. என்ன முடிக்கிறீங்க? 7.5 லட்சம் வசூலாகுது. 7.5 லட்சமா? இன்னைக்கு நைட்டு சரக்க போட்டு அந்த ரைட்டில் பொழக்கிறேன் பாரு. வாடா.